அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1. பாரதம் அன்றைய நாற்றங்கால். எழுதியவர் தாரா பாரதி. தமிழ்நாட்டில் காந்தி. இப்போ நம்ம பாரதம் அன்றைய நாற்றங்கால் படிக்கும் பொழுது இந்தியாவுடைய சிறப்புகளை பற்றி எவ்வளோ பெருமையாக தாரா பாரதி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பாடம் படிக்கும் போது படித்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காந்தியடிகளுடைய எளிமை எந்த அளவுக்கு இருந்தது, தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்று, இது எல்லாமே நம்ம பாடம் படிக்கும் போது படித்தோம் இல்லையா? இந்த தகவல்கள் நம்ம பேசிக்கிட்ட இந்த கருத்துக்கள் இப்போ கேள்வி பதிலாக வரும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, முதல் கேள்வி, தாரா பாரதியின் இயற்பெயர். ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராதாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சம் தரக்கூடிய விடியல். ராதா அப்படின்னு திருப்பி போட்டால் தாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா தாரா பாரதி, திருப்பி போட்டால் ராதா, ராதா கிருஷ்ணன், அதான் அவருடைய இயற்பெயர். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தான், கிழமன் வரும் பொழுது இது எங்கள் கிழக்கு, அவர் எழுதிய ஒரு நூல். வெளிச்சம் தரக்கூடிய, வெளிச்சம், விரல் நுனி வெளிச்சங்கள், விடியல், புதிய விடியல்கள், இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள். அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். தாராவை அப்படி திருப்பி போட்டால் ராதா. சரிங்களா? ராதா கிருஷ்ணன் தாரா பாரதியுடைய இயற்பெயர். ரெண்டாவது கேள்வி பாருங்க, தாரா பாரதியின் சிறப்பு பெயர். இதுக்கான பதில் என்னன்னா கவி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோம் இல்லையா? ஞாயிறுங்கிறது அவருடைய சிறப்பு பெயரை குறிக்கிறதுக்காக அதுதான் ஞாயிறு யூஸ் பண்ணோம். தாரா பாரதியின் சிறப்பு பெயர் என்ன? கவி ஞாயிறு. மூன்றாவது கேள்வி பாருங்க, தாரா பாரதியின் நூல்களில் தவறானது எது? ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தாரா பாரதி நூல்களில் தவறானது எது? ஞாயிற்றுக்கிழமை தான் ராதாவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய விடியல். அப்போது பாருங்கள், கிழமை இது எங்கள் கிழக்கு, ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்புறம் வெளிச்சம் தரக்கூடிய அப்படின்னா விரல் நுனி வெளிச்சங்கள், அப்போ அதுவும் இருக்குது. விடியல் அப்படின்னா புதிய விடியல்களும் இருக்குது. இப்போ இந்த மூணுமேக்கு பொருந்தாதது என்ன இருக்குது? ஆப்ஷன் டி, பொது உடைமை. தாரா பாரதி நூல்களில் தவறானது எதுனா பொது உடைமை தான். சரி, பொது உடைமை யார் எழுதுனது? நம்ம முந்தைய பாடத்தில், அதுக்கு முன்னாடிலாம் நம்ம படித்தோம் இல்லையா? பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல்களில் பொது உடைமை, புரட்சி பெண்ணொருத்தி கல்வி கற்றால் பகுத்தறிவு வளர்ந்து கைம்பெண்ணும் மறுமணம் செய்யலாம் என பொது உடைமை பேசினாள். அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல் பொது உடைமை. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி என்னது? தாரா பாரதி நூல்களில் தவறானது எதுனா பொது உடைமை. நாலாவது கேள்வி பாருங்க, மெய் பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் பி, உண்மை. மெய்னா உண்மை. சரிங்களா? மெய்னா உடல் அப்படின்னு சொல்லலாம், மெய் எழுத்துன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல மெய் பொருள் கூறுகங்கும் போது உண்மை தான் சரியான பதில். அஞ்சாவது கேள்வி பாருங்க, நூலாடை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, நூல் கூட்டல் ஆடை. நூலாடை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, நூல் கூட்டல் ஆடை. ஆறாவது கேள்வி பாருங்க, எதிர்கூட்டல் ஒழிக்க சேர்த்தெழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, எதிரொலிக்க.
7வது கேள்வி பாருங்க, ரவுலட் சட்டம் எப்போது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 1919. ரவுலட் சட்டம் எப்போது? 1919. 8வது கேள்வி பாருங்க, தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜியு போப். சரியா? தமிழ் கையேடு எழுதியவர் ஜியு போப். காந்தியடிகள் வந்து என்னை கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. தமிழ் கையேடும் சொல்லியிருப்பார், இன்னொன்று திருக்குறளும் என்னை கவர்ந்த நூல்னு சொல்லியிருப்பார். 9வது கேள்வி பாருங்க, காந்தியடிகளை கவர்ந்த நூல் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி திருக்குறள். நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் அவரை கவர்ந்த நூல் தான். காந்தியடிகளை கவர்ந்த இன்னொரு நூல் எது? திருக்குறள். 10வது கேள்வி பாருங்க, காந்தியடிகள் டேஸ், அதாவது யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார்? இதற்கான பதில் ஆப்ஷன் சி உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் அவர் அந்த சென்னை இலக்கிய மாநாடு 1937 நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்திருப்பார். அவருடைய அந்த தமிழ் பற்று, அவருடைய அந்த பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், அது எல்லாமே அவருக்கு புரிஞ்சு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவருடைய உவே சாமிநாதர் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் எனக்கு உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாமி நிழலில் உட்காந்து நம்ம இருக்கிறதுக்கு எப்பவுமே விரும்புவோம் இல்லையா, அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓவே சாமிநாதர், சாமி நிழலில் உட்காரத்துக்கு நம்ம விரும்புவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். 11வது கேள்வி பாருங்க, காந்தியடிகளிடம் உடைமாற்றம் ஏற்படுத்திய ஊர் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. மதுரையில் தான் விவசாயிகளை பார்த்து இவங்க எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய இவங்க இந்த போதாத அரைகுறையாக இருக்கிற ஆடைகளை உடுத்திருக்கும் பொழுது நான் ஏன் வெளிநாட்டவனுடைய அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் நான் அந்த ஆடைகளை இனிமேல் நான் உடுத்த மாட்டேன்னு சொல்லி வேட்டி துண்டுக்கு மாறின அந்த சம்பவம் ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை. காந்தியடிகளுடைய உடைமாற்றம் ஏற்படுத்திய ஊர் மதுரை. 12வது கேள்வி பாருங்க, 1937 இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம்? ஆப்ஷன் ஏ சென்னை. சென்னையில் தான் இலக்கிய மாநாடு நடைபெற்றது. இங்கே தான் இந்த மாநாட்டுக்கு தான் வரவேற்பு குழு தலைவராக உவே சாமிநாதர் இருந்தார். இவருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்கணும்னு ஆசைப்பட்டவர் யார், விரும்பினவர் யார்? காந்தியடிகள். 13வது கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டு கவிஞர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி பாரதியார். தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். அது போல் நம்ம பாடம் நடத்தும் போதே சொல்லியிருப்போம் இல்லையா, பாரதியார் வந்து அவர் ஒரு பொது கூட்டம் நடத்துவதற்கு ராஜாஜி வீட்டுக்கு அவரை அழைக்க வரும் பொழுது அந்த ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் இருக்கார். அப்போ காந்தியடிகளையும் அழைப்பு விடுக்கும் பொழுது காந்தியடிகள் சொல்லிடுறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதுமே என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் சரி, அப்போ வந்து காந்தியடிகள் எதுக்கு ராஜாஜி வீட்டுக்கு போயிருந்தாருன்னா 1919 ரவுலட் சட்டம் ஏற்படுத்தியிருந்தாங்க இல்லையா, அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து போராட்டம் நடத்தலாம்னு சொல்லி ஒரு கருத்தாய்வு நடத்தியிருப்பாங்க. அப்போ தான் பாரதியார் வந்து கூப்பிடும் பொழுது இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து இவர் யாரு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் ராஜாஜி கிட்ட கேட்கும்போது ராஜாஜி சொல்லியிருப்பாரு, இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி பாரதியாரை ராஜாஜி சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். 14வது கேள்வி பாருங்க, தமிழ் கையேடு பிரித்தெழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தமிழ் கூட்டல் கையேடு.
15வது கேள்வி பாருங்க. பொற்காலம் பிரித்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, பொன் கூட்டல் காலம். ஏன் 2 சுழின்னு போடுறோம்? நம்ம படிக்கும்போது படித்தோம் இல்லையா, ராக்கு இணை எழுத்தா நான் வரும், ரன்னகரம். இந்த ரா எப்பயுமே சரியா, இந்த ரா வந்துச்சுன்னா, பெரிய ரா வந்துச்சுன்னா எப்பயுமே 2 சுழின்னு தான் யூஸ் பண்ணுவோம். பொற்காலம்னா பொன் கூட்டல் காலம், ஐங்கொழி பிழைகளில் நம்ம படிச்சிருப்போம் சரியா. இது வரைக்கும் நம்ம படித்த கேள்வி பதில்கள், நம்ம பாடம் படித்ததுலேருந்தும் இப்போ நம்ம பேசிக்கிட்டதுலேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாகிலும் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியில் தான் கொண்டு போய் நிறுத்தும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.